சேரர்களும் பாண்டியர்களும் அவர்களை போல் ஒரு அறம் சார்ந்து ஆட்சியை நடத்தியதில் உலகத்தில் இருக்கிற எந்த மன்னர்களும் அவர்களுக்கு நிகரானவர்களாக இல்லவே இல்லை. ஆக முக்காலத்தில் இருந்த தமிழர்கள் ஆட்சி மரபான சேர சோழ பாண்டிய மரபு என்பது உண்மையிலேயே அறம் சார்ந்து வாழ்ந்த மரபு. இந்த மக்களுக்கு அவ்வளவு நல்லது செய்த மரபு. ஆனால் பிற்காலத்தில் வந்த சோழ மரபு, நீங்க குலோத்துங்கன் உள்பட நீங்க அதுல இருந்து தொடங்கினால் கூட கீழே சாளுக்கியர் மரபுகளோடு தொடர்பு எடுத்த பிறகு தன்னை சோழனாக காட்டிக்கொண்ட மரபாகட்டும், முதலிலே இருந்த பல்லவர்களுக்கும் பிற்கால பல்லவர்களுக்கும் இருக்கிற வேறுபாடையும், ஓசாளர்கள் அவர்களுடைய வேறுபாடுகளையும் ஒரு மனிதன் முழுமையாக புரிந்து கொண்டால் மன்னர்களிடம் இந்த குடிதான் அப்படி என்று பிற்காலத்தில் வந்த மன்னர்கிட்ட நீங்க அவர்களுடைய அளவுகளை எடுத்துக்கொள்ள முடியாது. இன்றைக்கு தெலுங்கர்களும் நாங்களும் சோழர்கள் தான் என்று உரிமை கொண்டாடுகிறார்கள் என்று சொன்னால், ராஜராஜ சோழனுக்கு சதை விழாவுக்கு தெலுங்கர்கள் பதாகை வைக்கிறார்கள் என்று சொன்னால், அது கீழே சாளுக்கியர்களுடைய கட்டுப்பாட்டில் தமிழ் சோழர்கள் பிற்காலத்தில் இருந்தவர்கள் பெண் கொடுத்து பெண் எடுக்கிற நிலை மாறிய பிறகுதான் இப்படி ஒரு சூழல் இருந்தது. ஆக சமஸ்கிருதம் என்கின்ற மொழியினால், சமஸ்கிருதத்தினால் எதுவுமே பெருசா கோயிலுக்குள் வச்சு பூஜை பண்றாங்க தமிழ் இருக்கா அப்படி என்றால் அவர்களுக்கெல்லாம் நான் சொல்லுவேன், இது அவர்கள் கோயில்ல அவங்க எதையோ பேசிக் கொள்கிறார்கள், அதனால் யாருக்கு என்ன கேடு வந்தது என்ற ஒரு கேள்வி இருக்கு.